ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணி விட்டேன். இன்னும் இப்படி ஒரு வையாபுரி நான் பார்த்ததே இல்லையே, வேற மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி காமிக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். நானும் இப்பதான் எதுவுமே விக்குலாம் வைக்காம சரி அப்பாவா ஏத்துக்கிட்டாங்களே, இனிமே அப்பாவாயிருவோம். அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு ஹியூமர் அதெல்லாம் இல்லாம ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி வேற மாறலாம் அப்படின்னு நினைச்சு மாறும்போது வந்த படம் தான் இந்த படம். நடிக்கும் பொழுது ஒரு டிஸ்டர்ப் பண்ணல. சார் இதை சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் சின்னதா சார் இதை சொல்லட்டுமான்னு கேட்டா கூட ஓகே சார் சூப்பர் வச்சுக்கோங்க. அது அதே மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்கும்போது சார் உங்களுக்கு ஒருவேளை இந்த கவுண்டர் கதைக்கு டிஸ்டர்ப் ஆகும்னா நான் சொல்லலை. இல்லை சார் நல்லா இருக்கு சார் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அப்புறம் நடிச்சு அந்த மானிட்டர்ல பார்த்துட்டு வந்து சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராஜ்கமல் ரஜினி சார் கமல் சார் அப்ப நீங்க இருப்பீங்க விடுங்க அப்படின்னு இவங்கள இருயா சொல்லட்டுமியா நீங்க வாட்டுக்கு எதையாவது சொல்லி விட்டு போயிட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை யாரும் சொல்ல சொன்னா வேணாயா அவரு அப்படின்ட்டாங்கன்னா அதனால வணக்கம் சார். வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் உங்களுக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சூப்பர் சார் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன் பார்த்தாலே தெரியுது. ரொம்ப ஹாப்பி சார். ஒரு லெஜெண்டரி ஆக்டர் நீங்க. உங்களை இன்டர்வியூ பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தியோர் கூட்டம். ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல நாங்க உங்களை பார்த்தோம். ரெஸ்பான்சஸ் சூப்பரா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பர்சனலா எப்படி சார் ஃபீட்பேக் வருது? அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் பொள்ளாச்சியில தான் இருந்தேன் ஷூட்டிங்ல. அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே அவர் சொன்னார் என்கிட்ட டைரக்டர் ட்ரெய்லர் அனுப்புறேன் பாருங்க 24 ரிலீஸ்னார். திடீர்னு சொன்னார். எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணி விட்டேன். இன்னும் இப்படி ஒரு வையாபுரி நான் பார்த்ததே இல்லையே, வேற மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி காமிக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். நானும் இப்பதான் எதுவுமே விக்குலாம் வைக்காம சரி அப்பாவா ஏத்துக்கிட்டாங்களே, இனிமே அப்பாவாயிருவோம். அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு ஹியூமர் அதெல்லாம் இல்லாம ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி வேற மாறலாம் அப்படின்னு நினைச்சு மாறும்போது வந்த படம் தான் இந்த படம். இருந்தாலும் வெற்றி வச்சு வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம். என் ஒய்ஃபு மட்டும் கொஞ்சம் எனக்கு நீங்க எனக்கு கோவமா இருந்தா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே கோவமா இருந்தா பிடிக்காது. நான் வில்லன் நடிக்கணும்னு சொன்னா அது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரியே அவங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சது வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஏன்னா வெரைட்டி பண்ணணும்னு ஆசை. ஆனா இந்த படத்துல நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இந்த தீயவர் கூட்டத்துல டைரக்டர் சக்திவேல் கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் வந்து இப்ப நேரா வீட்டுக்கு போக வேண்டியது. ஏர்போர்ட்ல இறங்கி நேரா ஜெயா டிவி சொன்ன ஓடி வந்திருக்காங்க. எனக்கும் ஜெயா டிவிக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நிறைய ப்ரோக்ராம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்காக ஜெயா டிவில பேச போறோம் அப்படின்னு சொன்னோடனே சரி பரவாயில்ல நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வந்துடுறேன் அப்படின்ட்டு நேரா இங்க வந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சார் இது. ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு சார். இதை பார்த்தோன்னே ட்ரெய்லர் பார்த்தோன்னே நீங்க இந்த படத்துல ஹீரோவா வில்லனா சார்? ஆக்சுவலி ரெண்டுமேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி ஹீரோன்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுல யாருமே ஹீரோ கிடையாது. ஒரு 6 பேர் தான் கேரக்டர் மொத்தமே. அந்த 6 பேருக்குள் நடக்கிற கதை தான். ஒருத்தவங்க எல்லாருமே ஒரே ஒரு பேட்டர்னை தேடி வந்திருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது? டப்பு மாலு பணம் இதுதான். இதை தேடி தான் வந்திருப்பாங்க. ஆனா நான் மட்டும் ஒரு பாசத்தை தேடி வந்திருப்பேன். இந்த பணத்துக்காக நான் வரல. அதனால ஒருவேளை ஹீரோவா சரி இவங்க எல்லாம் இதுக்காக வந்திருக்காங்க, நம்ம பாசத்துக்காக வந்திருக்கமேங்கிறதுனால அப்படியும் கூட இருக்கலாம். அது டைரக்டர் எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அது பார்த்துருப்பாங்க எல்லாருமே. இப்ப எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க படத்தை பார்த்துட்டு. பெரிய மாசு உள்ள படங்களுக்கு உள்ள வரவேற்பு இந்த சின்ன படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்கணும், எல்லாரும் பார்க்கணும். டைரக்டர் சக்திவேல் அவர்கள் வந்து வையாபுரி சார் நீங்க பயங்கர யங்கான ஒரு சூப்பரான ரோல் வந்து பிளே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்கிரிப்டை கேட்ட உடனே உங்க மைண்டுக்கு என்ன தோணுச்சு சார்? அவரை பத்தி நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணது இல்ல. ஏற்கனவே வந்து இந்த சாம்ஸ் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப சாம்ஸ் தான் வந்து டைரக்டர் என் நம்பரை கொடுத்து பேச சொல்லியிருக்காரு. அப்ப அவர் கூப்பிட்டு பேசும்போது சார் ஒரு அதிகபட்சம் ஒரு 11 நாள். என்னது ஏன் டேட்டான்னு கேட்டேன். இல்ல படமே 11 நாள் தான். எனக்கு ஆச்சரியமாய் போச்சு. அப்ப சாம்ஸ் கிட்ட கேட்டேன், என்ன சாம்ஸ் இது உண்மையா? ஒரு ட்ரெய்லர் கூட எடுக்க முடியாத நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னார், இல்ல சார் ஒரு செம்ம ஃபாஸ்ட். அவரு அந்த ப்ரொடியூசருக்கும் அதாவது எடுத்த படம் எவ்வளவுக்கு எடுக்கிறவங்க முக்கியம் இல்ல, ப்ரொடியூசரை காப்பாற்றணும், அது ஜனங்களுக்கும் பிடிக்கணும். அப்படித்தான் சார் 2-3 படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிதான் அந்த படம்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இவர்கிட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல போய் என்ன 11 நாள்ல முடிச்சிருக்கீங்களாமே படத்தை அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் மேக்ஸிமம் ஒரு 6 நாள்ல முடிச்சிடும். 6 நாளா? ஏங்க இப்பதாங்க 11 நாள் நீங்க 6 நாளுங்கிறீங்க அப்படின்னு. அவ்வளவுதான் சார். நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் ஒரு 6 பேர் தான். அதனால ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கதை கொஞ்சம் வெளியே அங்கங்க, அது கூட அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள அங்கங்க வெளியே பக்கத்துல தான் போயிட்டு வருமே தவிர லொக்கேஷன் ஒரே இடம். எதுக்காக நம்ம தேடி போய் அலைஞ்சு பிடிச்சி அந்த டைம்ல ஆக முடியாது. அதுக்குள்ள நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிப்பேன்
அப்படின்னு மலையாள பேட்டர்ன்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த வாங்கின டேட்டுக்குள்ள முடிச்சிருவாங்களான்னு. நான் 5 நாளோ 6 நாளோ நடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரண்டு போயிட்டேன் நான். ஏன்னா இப்படி பண்ணிருக்காரு இவருன்னு. சாம்ஸ் அதை சொன்னார் என்கிட்ட. சார் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது தெரியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ரீ ரெக்கார்டிங்ல இருந்து அந்த எல்லாருமே மிரட்டி இருக்காங்க. சூப்பர். ஆக்சுவலி எவ்வளவு நாள்ல சார் முடிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது ஒரு 6 நாள் தான். அதிகபட்சமா 15 நாள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை அதுக்கப்புறம் அவர் ஏதாவது போனாரா தெரியாது எனக்கு. அதிகபட்சம் 15 நாளைக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அவ்வளவு ஃபாஸ்ட். உங்களுக்கு ரெஸ்டோட தான் படம் போச்சா சார்? 5 நாள் 6 நாள் ரெஸ்ட் இருந்ததா? ஐயோ அதெல்லாம் சூப்பர். அதான் 6 ஆர்டிஸ்ட் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு போர்ஷன் ஒருத்தருக்கு வரும்பொழுது என் போர்ஷன் வரும்போதெல்லாம் என்னதை முடிச்சுட்டு சார் நீங்க பிரேக் போலாம் அப்படின்ட்டு உடனே அடுத்தவங்களுக்கு ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு வர்றதுக்கு என்னது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. சாப்பாட்டுக்கோ இல்ல ரெஸ்ட்டுக்கோ இல்ல போட்டு சுருட்டி எடுக்கிறதோ. சில இடத்துக்கு போனா ஒரே நாள்ல 10 சீனை வச்சு நம்ம மூச்சு விட முடியாம பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துட்டுமா, இல்ல சார் இந்த ஒரு ஷாட் முடிச்சுட்டு போய் குடிங்களேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் ரிலாக்ஸா ரொம்ப அழகா பண்ணா. அவரும் ரிலாக்ஸாவே பண்ணார். பதறி ஓடி ஆடி 6 மணிக்குள்ள இந்த சீனை முடிச்சிடணும் அப்படிலாம் கிடையாது. சார் இந்த லுக் பத்தி சொல்லுங்க. இது உங்களோட ஐடியா ஏதாவது இருந்ததா இல்ல முழுக்க முழுக்க டைரக்டரோட சாய்ஸ் தானா ஃபுல்லாமே? இல்ல அவரோட தான். நான் அந்த பேட்ச் ஒரு 2 பேட்ச் மட்டும் வச்சிருந்தேன் ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்காக. அப்ப அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். சார் ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படின்னாரு. இது இப்படி இருந்தா கொஞ்சம் இன்னும் ஏஜ்டா தெரியுது. ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை கேட்பாங்கிறப்ப ஒரு 40-45க்குள்ள இருந்தா நல்லா இருக்குமே சார் அப்படின்னாரு. அப்ப அந்த பேட்ச் வச்சு காமிக்கிறேன். அவரு இந்த கோட்டு இதெல்லாம் அவருடைய ஐடியா தான். அப்ப அந்த கோட் போட்டுட்டு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்காது ஒருவேளை. அதனால அந்த இதை வச்சு காமிச்சேன். வச்சு காமிச்ச உடனே சார் சூப்பர் சார் அது அந்த கோட்டை போடுங்க அப்படின்னாரு. அதை போட்டு பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்த உடனே சார் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்ட்டார். அது அவர் தான். அந்த பேட்ச் என்னோடது. ஆனா நீங்க ஆல்ரெடி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். உங்களுக்கு சொன்னாலே அப்படியே டான் நடிச்சிருவாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அண்ட் உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க சார்? இல்ல எனக்கு நான் தான் சொன்னேன், நம்ம ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம உண்மையிலே அதுல இன்வால்வ் ஆயிடுவோம்ல. எனக்கு ஹியூமர் பண்ணியாச்சு, நிறைய படம், ஒரு 400 படம் பண்ணியாச்சு. இருந்தாலும் வேற ஏதாவது பண்ணணுமே. நாகேஷ் சார் இந்த அபூர்வஸ்வரெல்லாம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி நிறைய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோவா ஒரு சென்டிமெண்டா இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு பண்ண முடியாதா, பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அதனால இந்த கேரக்டர் சொல்லும்போது ஒரு குழந்தைக்கு அப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதையை சொல்லும் பொழுது அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 4-5 படங்கள் இந்த பேட்டர்ன் இல்ல ஹீரோயினுக்கு அப்பாவே நடிச்சிட்டேன். பவுடர் நிக்கில் அது அப்புறம் தக் லைஃப் கூட அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு ரோல் தான். அது எனக்கு ஈஸியா தான் இருந்தது. இதுக்காக மெனக்கணும். ஏன்னா சில இதுக்கு மெனக்கிடணும். நமக்கு வராது, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா, பேசி பார்ப்போமா அப்படிலாம் வரணும். இது ஆசை இருந்ததுனால அவங்க சொல்ல அது ஈஸியாயிருச்சு. இப்பவும் உங்களுக்கு அந்த காமெடி ரோல்ஸ்க்கான அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கா சார்? இப்பவும் கேக்குறாங்களா சார் உங்களுக்கு அந்த பழைய வையாபுரி மாதிரியே நாங்க வேணும்ன்ற மாதிரி கேரக்டர்ஸ் வருதா? காமெடி இருக்கா படங்கள்லாம் இப்போ? அதுதான் சார் நாங்க உங்ககிட்ட கேட்கணும். எங்களுக்கு அது ஃபீல் ஆகல பழையமா. இல்ல எனக்கும் தெரியல அது. ஏன்னா ஒருவேளை ஹீரோஸ் எல்லாருமே நல்ல காமெடி பண்றாங்க இப்ப, அது ஒண்ணு. அப்புறம் காமெடியன்கள் எல்லாருமே ஹீரோ ஆயிட்டாங்க. அதனால ஒருவேளை காமெடி வேணாம் ஹீரோஸ் வச்சே பண்ணிக்கலாம் விட்டாங்களா தெரியல. அப்படி யாரும் ஹியூமர் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுங்க சார் நல்லா இருக்கு சார் அந்த படம், அது மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் சார் நம்ம அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் பேசுனதில்லை. அதனால அவங்க தான் பேசல, நம்மளால பேச வைக்கிற மாதிரி ஒரு படத்தை மாத்திப்போமே, இல்ல நம்மள மாத்திப்போமேன்னு சொல்லி மாத்திக்கிட்டது. அப்படி இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல சார் எந்த ஹீரோ கிட்ட நல்ல ஒரு காமிக் சென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரீசன்ட் டைம்ஸ் இல்ல நிஜமாவே இப்ப எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. என்ன காரணம்னா இப்ப நிறைய அவங்க எவ்வளவு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்ப நம்ம வீட்டுல உட்காந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பண்ற காமெடியை விட அவங்க அதிகமா பண்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து பப்ளிக்ல இருந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் எங்கிட்ட இல்ல, அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அவங்க ஹைலைட்டா பண்ணிட்டு இருக்கான். நம்ம அங்க போய் பண்ணும்போது டேய் நேற்று பாரு அந்த யூடியூப்ல அவன் போட்டு மிரட்டி தள்ளியிருக்கான், நீ என்னமோ பெருசா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால அவங்களும் மெனக்கெட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப. அதனால எல்லா ஹீரோஸுமே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு. என்னதான் ஃபைட் பண்ணாலும் லவ் பண்ணாலும் கொஞ்சம் ஹியூமர் இருந்தா தான் நம்மளையும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வர்ற படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோஸே
ஹீரோயின் கூடயா இருக்கட்டும், அம்மா அப்பா எல்லாத்தையுமே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆக்டர் வரும்போது டைரக்டர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. டைரக்டர் வந்து நடப்பாங்க, உட்காருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றதுதான் டைரக்டர் கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் சார். நீங்க எப்படி சார் இதுல நீங்க டைரக்டர் சொல்றதா இன்னும் எடுத்துக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படித்தான் இருக்கேன். ஏன்னா நான் இப்ப கூட இந்த மலையாள படம் தான் போயிட்டு வந்தேன். மலையாள படங்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க ஆல்ரெடி எல்லாமே ரொம்ப அழகா பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப தேவர்னு சொல்லிட்டு ஒரு படம் மலையாளத்துல, அது ஒரு நல்ல ஒரு ஹியூமர். நம்ம சீனிவாஸ் சார் ரைட்டர், பழைய சீனிவாஸ், அவருடைய சன்னு, சித்திக் சாரோட சன்னு. டைரக்டர் வந்து புதுசுதான். ஆனா அவங்க வந்து எங்கிட்ட பேசும்போது, சார் இந்த கேரக்டர் நீங்க தான் பண்ணணும், இப்படி தமிழ்ல ஒருவே சொல்ல மாட்டேங்கிறானேன்னு ஒரு வேதனை இருந்தது எனக்கு. அவங்க வந்து இந்த கேரக்டர் சார் நீங்க தான் சார், என்னாலும் சரி நீங்க டேரக்டர் எப்போ கொடுக்கணும் அப்போ வச்சுக்கிறேன். அவனு எப்போ 3 months முன்னாடி இந்த கதையை சொல்லிட்டு இந்த கேரக்டர் நீங்க தான். இப்ப நான் நடிக்கும் பொழுது ஒரு டிஸ்டர்ப் பண்ணல, சார் இதை சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் சின்னதா, சார் இதை சொல்லட்டுமான்னு கேட்டா கூட ஓகே சார் சூப்பர் வச்சுக்கோங்க. அது அதே மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, சார் உங்களுக்கு ஒருவேளை இந்த கவுண்டர் கதைக்கு டிஸ்டர்ப் ஆகும்னா நான் சொல்லலை. இல்லை சார் நல்லா இருக்கு சார் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அப்புறம் நடிச்சு அந்த மானிட்டர்ல பார்த்துட்டு வந்து சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப பார்த்தா கூட ஓகே ரெடி நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா அப்ப அது ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டணும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது இருந்தது. இப்ப அது இல்லை. ஏன்னா அடுத்துன்னு போய்கிட்டே இருக்காங்க. இப்ப இங்க நீங்க நடிச்ச படங்கள் எல்லாம் மோஸ்ட்லி அந்த காமெடி எல்லாம் ஸ்கிரிப்டட் தானா, இல்ல உங்களோட இன்புட்ஸ் அதுல அதிகமா இருக்குமா? உங்களோட ஓன் டயலாக்ஸ், ஓன் காமெடி எல்லாம் அப்ப எல்லாருமே ஒரு எல்லாத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. இப்ப ஹீரோல இருந்து, காமெடியன்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து எல்லாருமே, இப்ப துலாமணம் துள்ளும் பண்ணும்போதும் சரி, சத்யராஜ் சார் படம் பண்ணும்போதும் சரி, மணிவண்ணன் சார் படம் பண்ணும்போதும் சரி, எல்லாம் நிறைய சுந்தர்சி சார் படம் பண்ணும்போதும் சரி, இன்னைக்கும் சுந்தர்சி சார் படம்லாம் அப்படித்தான் இருக்கு. ஒரு சில டைரக்டர்ஸ் அப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சீன் போறதுக்கு முன்னாடி வந்துடும், இங்க 4 காமெடின்றதோ 4 காமெடியனையும் கூப்பிட்டு, ஹீரோவையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இந்த சீனை படிச்சிடுறேன், யார் என்ன பண்ணலாம் சொல்லுங்க அவங்க சொல்லிட்டு படிச்சுட்டு அதுல என்னென்ன டெவலப் பண்ணமோ இங்கேயே பண்ணிடுறோம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவுண்டர் வந்தா கூட அதையும் சேர்த்துப்போம். அதுக்கு நீங்க கவுண்டர் அடிக்க முடிஞ்சா நீங்க அடிக்கலாம், நல்லா இருந்ததுன்னா. ரொம்ப மொக்க இதை ஒண்ணு படிக்கலாமா அப்படிங்கறத உண்டு. அது அது அப்போ வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. இப்ப அதுக்கு உண்டான டைம் இல்லையா, இல்ல அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல சார். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல வந்து ஸ்கிரிப்ட் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி நல்ல நல்ல கவுண்டர்ஸ் போட்டு ஏதாவது ஒரு படங்களை செட்ல மறக்க முடியாத பாராட்டு ஏதாவது டைரக்டர் கிட்ட இருந்தோ இல்ல ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தோ வந்துச்சா சார்? இந்த ஆசையில் ஒரு கடிதம் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ அவ சும்மாவாது இவங்க ஆளுக்கால பேசிட்டே இருப்பாங்களா, அப்போ வந்து டேய் பேச்ச கொர்றா டேய் அப்படின்னு சொல்லி, அது சும்மா ஏதா என்னடா ரொம்ப பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் அது. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அமர்கலத்துல, பார்த்தேன் ரசிதன்ல நிறைய நடந்திருக்கு. ஒரு 25 வருஷம் ஆச்சா. சோ காமெடிஸ்லயே வந்து நிறைய விதமான காமெடிஸ் இருக்கு. இந்த மொக்க காமெடிஸ், டார்க் காமெடிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த டார்க் காமெடிஸ்லாம் எனக்கு அதுல விருப்பம் இல்ல, இல்லையா? எனக்கு வராது அது. ஆனா இப்பெல்லாம் வந்து நிறைய தமிழ் சினிமால டார்க் காமெடின்னு ஒன்னு ட்ரெண்ட் ஆகுது. யார் சத்தம் போட்டு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை அவங்களா சிரிச்சுக்கிறாங்களா இல்ல இவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து ஒரு நடிகன்னா கண்ணு பேசணும், வாய் பேசணும், கை பேசணும், உடம்பு பேசணும், அதாங்க நடிப்பு. சும்மா சைலண்டா சார் நின்னுட்டு சார் அதெல்லாம் வேண்டாம் சார், பஞ்சு இல்லையாடா, பஞ்சுன்னு நீங்க சொல்றீங்க, அங்க பஞ்சு பண்ணா பத்தாது, இங்க பஞ்சு பண்ணணும் வாயில, அதுவும் இல்ல. அது என்ன டார்க்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்களுக்கு இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு அது பிடிச்சிருக்குன்னா உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, எப்படி சார் உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டாவே இந்த காமெடி சென்ஸ் வந்து வந்துட்டே இருக்குமா? இப்போ ஒரு டயலாக் வந்து ரெண்டர் பண்ணும் போதே உங்களுக்கு டக்குன்னு அது தோணிருமா? அப்படித்தான் வருது இன்னைக்கு வரைக்கும். நிறைய இடத்துல வாயை கொடுத்து மாட்டிக்கிறதும் உண்டு, நிறைய இடத்துல அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடாம இருந்ததும் உண்டு. ஒரு ஹீரோட்ட வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, அந்த பெரிய ஹீரோ தான் உட்காந்துருக்காரு, நானும் உட்காந்துருக்கேன், திருநெல்வேலி பக்கத்துல ஷூட்டிங்கு. அந்த டைரக்டரும் கொஞ்சம் பெரிய டைரக்டர் தான். ஒரு பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு வந்தது அங்க இருந்து, அங்கிள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க நல்லா காமெடி பண்றீங்க, ஒரு சைன் பண்ணுங்க. அப்ப அந்த செல் இதெல்லாம் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னது. கையெழுத்து போட்டுட்டு அந்த படத்துல வந்து என்னை பெருசா யூஸ் பண்ணல அவங்க. நான் கையெழுத்தை போட்டு, அந்த டைரக்டர் அங்க இருக்காரு, ஹீரோ இங்க இருக்காரு, உனக்கு தெரியுது, இந்த இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹீரோவும் என்னை கூப்பிடல, அந்த டைரக்டர்
இந்த மாதிரி எதையா ஒண்ணு நம்ம சும்மா கேஷுவலா சொல்லிடுவோம், அது பாதிச்சிருக்கு. ஓகே. அண்ட் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு பயங்கரமான வில்லனா நடிக்கிறது வைஃபுக்கு பெருசா பிடிக்கல, கோவப்பட்டாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சார், ஒரு கொடூரமான வில்லனா எனக்கு ஒரு ரோல் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? வந்தது, ஆ, அதுவும் பண்ணேன். இதை விட இந்த பவுடரை விடலாம் ஒண்ணு, அது ரொம்ப கொடூரமான ஆமா, ஒரு ஆமா சார். பொண்ணை வந்து ஒருத்தன் கெடுத்துருவான், இது பண்ணிடுவான். ம், அவ வந்து வேற வழி இல்லை, அவனை போய் கேட்பேன், கெஞ்சுவேன், எப்படியா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு. ம். அவன் அடிச்சு தள்ளிடுவான், வேற வழி இல்லாம பாட்டில் எடுத்து அவனை குத்தி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே. இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு மாடு இருக்கும், அந்த மாடோட கத்தியால குத்தி மாடை எடுத்து தோலை உருவிட்டு அந்த பாடியை தூக்கி உள்ள வச்சுட்டு லாரியில ஏத்திட்டு போவேன். அப்பா. ஓகே. இது வந்து நம்ம பெருசா அதை பண்ணல, ஆனா அந்த அளவுக்கு அதுல பண்ணல. ஓகே. ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் அந்த குடிச்சிட்டு வந்து அவன் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி பார்ப்பேன், அவன் மாட்டேன்னு சொல்லவும் அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். எந்திரிச்சு போயிட்டு அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு செத்துட்டான். பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து அவன் தலை மேல போட்டு சாவுடா நீ அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அதை பண்ணியாச்சு. ஓகே. அதை தவிர வேற ஏதாவது ரோல்ஸ் இருக்கா சார், இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி? இல்ல, எனக்கு இன்னும் அதான் கமல் சார் சொன்ன மாதிரி தான், நமக்கு இன்னும் நடிகனா பிறந்துட்டாச்சுன்னா வந்தாச்சுன்னா நமக்கு இது போதும் அப்படிங்கிறது இல்ல, வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் தானே தோணும். ஓகே. ஒரு காமெடியனா நீங்க வந்து பண்ணும்போது மக்கள் எல்லாருமே உங்களை ரசிச்சு பாராட்டியிருக்காங்க. பட் இந்த மாதிரி வில்லன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் ஏற்பட்டிருக்கா? மக்கள் என்ன வெறுத்துருவாங்களோ அந்த மாதிரி மைண்ட் செட் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா இல்ல. என்னன்னா இப்ப நம்பியார் சுவாமி இருந்தார், அப்போ தலைவர் காலத்துல இருந்தாரு, அவர் நிறைய படங்கள் பண்ணாரு. அப்ப இந்த லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது அவரை உள்ள அப்படின்னு சிறப்பு கொண்டாடி அப்படின்னு சொல்லி தேட்டர்ல வந்து இங்க இருந்து அடிக்கிற அளவுக்கு போவாங்க. அப்ப அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குல்ல, இப்ப எப்போ ஒருத்தங்க வந்து ஆடியன்ஸ் திட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்பயே வந்து அந்த கேரக்டர் சக்சஸ் தான் அர்த்தம். பட் நேர்ல யாராவது உங்களை பார்த்து அப்படி திட்டி இருக்காங்களா அந்த வில்லனா ப்ளே பண்ணதுக்காக? இந்த ப்ளே பண்ண படங்கள் ஓடி இருந்ததுன்னா கண்டிப்பாக திட்டுறதை விட உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை. இப்ப இந்த டிவி சீரியல்ல கூட ஒரு மீம்ஸ்ல எதுலயோ ஒரு வில்லேஜ்ல எங்கேயோ பார்த்தேன், அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த பசங்களை யாரோ போட்டிருந்தாங்க. அந்த ஒரு லேடிஸ் எல்லாம் வில்லியா வருவாங்க இல்லையா, அப்ப ஒரு அம்மா பாத்துக்கிட்டே இருந்தது, விளக்க மாத்த எடுத்துட்டு போய் டிவில உன்னை விளக்க மாத்த கொண்டு அடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த விளக்க மாத்த கொண்டு டிவி கிட்ட போய் நிக்குது. அப்ப இன்னமும் வில்லேஜ்ல அதெல்லாம் உண்டு. இன்னும் புரட்சி தலைவர் இறந்துட்டாருன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க, அடிக்க வந்துருவாங்க. டேய் பிஞ்சு பேர் யார பத்து உசுரோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு, என் தலைவன் இன்னும் செத்துப்பிட்டா இருக்கிற அப்படின்னு. அவங்க வந்து இன்னமும் அந்த லைவ்ல தான் இருக்காங்க. வில்லன்னா வில்லன் நல்ல தமாஷ் பண்ணுவார்ல இவரு அப்படின்னா நம்ம பார்த்த உடனே நம்ம ஜோக்கே பண்ண வேணாம், பார்த்த உடனே அவங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகத்துல ரொம்ப தெரியாது, இங்க யாரு வந்திருக்காங்க தமாஷ். ஓகே. ஓகே. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு கேங் இருக்கும், அந்த மாதிரி படங்கள் நீங்க பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் கூட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா நானா இருப்பேன் அப்படின்ற மாதிரி யாரு சார் உங்களோட ஒரு தோஸ்த் அப்படின்னா? இப்ப என்னன்னா விவேக் சார், அதே மாதிரி சின்னி ஜெயந்தன், தாமு, சார்லின், நாங்க நிறைய படங்கள் பண்ணிட்டோம் எல்லாருமே சேர்ந்து. ரமேஷ் கண்ணா, எல்லாரும் நிறைய படங்கள் பண்ணிட்டோம். இதுல வந்து இவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் இல்லை, என்னன்னா நான் எல்லாருக்கும் செட் ஆவேன். ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு செட் ஆகலாம், ஆகாம இருக்கலாம், ஆனா எல்லாருக்குமே நான் செட் ஆவேன். இது வரைக்கும் என்னைய வேணான்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை. இப்ப இருக்கவங்க சொல்லலாம் ஒருவேளை, ஆனா அவங்களும் சொன்னாங்களா தெரியாது. இப்ப உள்ளவங்க கூட நடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல, அமையல, அதனால அவங்கள பத்தி தெரியாது. ஆனா அப்ப எங்களுக்குள்ள எந்த ஈகோவும் கிடையாது. ஓகே. அண்ட் இதே மாதிரி சார் ஏதாவது தெரியாத லாங்குவேஜஸ்ல போய் படம் கமிட் ஆகிட்டு ஐயோ ஏண்டா வந்தோ தெரியாதனமா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன் அதை. ஏன்னா காமெடியனை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் தெரியலைன்னா இன்னொரு லாங்குவேஜ் நடிக்க கூடாது. ஏன்னா கவுண்டர் போடணும், அவன் பேசுறதுக்கு உண்டானது நமக்கு புரியணும். வில்லனா இருக்கவங்க எப்படியும் நடிச்சிடலாம். அந்த ஆசிரியர் வித்யார்த்தி எல்லாம் தில்லு படத்தப்போ பாத்தீங்கன்னா பிரமாதமான ஆக்டர் அவரு, ஆனா அவர் என்ன பேசுறாரு எங்க முடிக்காது தெரியும், லிப்ப பாத்துக்கிட்டே இருக்கணும், எப்ப முடிச்சாரு இப்ப நம்ம கவுண்டர் எடுக்கணும், அப்படி இருக்கும். அவரு இந்த சாயா சிண்டு இவங்க எல்லாம் வந்து நிறைய படங்கள் அவங்க கூட எல்லாம் பண்ணிருக்கேன். அப்ப லிப்ப பார்த்து எப்ப முடிக்கிறாருன்னு பார்த்துட்டு அப்ப எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் தெரியாத லாங்குவேஜ்ல போய் பண்ணியிருக்கேன் நிறைய லாங்குவேஜ்ல. அது கூட மலையாளத்துல பண்ணேன்னா இப்ப நல்ல மலையாளம் தெரியும், தெலுங்கு ஓரளவுக்கு நல்லாவே கத்துக்கிட்டேன். அதனால இப்ப தெலுங்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க என்ன பேசினாலும் புரியும், அதுக்கு கவுண்டரும் கொடுக்க தெரியும். அதனால இதெல்லாம் ப்ராப்ளம்.
கன்னடத்துக்கு போகும்போது தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஆமா, ஏன்னா இது பாஷை தெரியாது நமக்கு. ஓகே. ஸோ அந்த டைம்ல சார் நீங்க வந்து ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கும்போது ஏதாவது டைம் ஆர் டேட் காரணமாக நீங்க மிஸ் பண்ண ரோல்ஸ் ஏதாவது இருக்கா? உங்களை அதை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பட் நீங்க பண்ண முடியாம, பட் அந்த ரோல் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகி பேசப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ண ரோல்ஸ் ஏதாவது? நிறைய படம் மிஸ் ஆயிருக்கு அப்போ. ஏன்னா ஒரே வருஷத்துல 12 படம் பண்ணேன். அப்பா. அந்த டைம் நிறைய படம் மிஸ் ஆயிருக்கு. ஒரே நாள்ல அந்த 2-3 ஷூட் பண்றது அதுவும் பண்ணிருக்கீங்களா சார்? ஒரே நாள்ல 2-3 படங்கள் ஷூட் பண்ணிருக்கேன். ஒரே நாள்னா சென்னையில ஒரு நாள் ஷூட்டிங், இங்க இருந்து காரைக்குடி போவேன், காரைக்குடில இருந்து மதுரை போவேன், சென்னையில வந்து துள்ளாத மனம் துள்ளும், காரைக்குடியில வந்து உன்னை தேடி, மதுரையில வந்து கள்ளழகர். இந்த கள்ளழகர் வந்து நான் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ வந்து கள்ளழகர் வந்து கேப்டன் நல்ல கதை, ஒரு த்ரோ அவுட் கேரக்டர், ஒரு யானை பாகனா அவர் கூட. இந்த பக்கம் துள்ளாத மனம் துள்ளும் வழக்கம் போல ஒரு இந்த கேரக்டர் திருநங்கை கேரக்டர், அது எழில் ஃப்ரெண்ட் எனக்கு டைரக்டர். அந்த படத்துக்கு கூட டிஸ்கஷன்ல இருந்து எல்லாம் அந்த படம் கமிட் ஆகிறது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே இருந்திருக்கேன். ஆனால் அவர் நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த டைம்ல கள்ளழகர் டேட் வந்துருச்சு, உன்னை தேடி டேட்டு, சுந்தர்சி சார். அப்போ நான் உடனே சொன்னேன், அண்ணா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் படம் நீங்க பண்ணுங்க, நான் அந்த படம் பண்றேன், நம்ம இது ஜெயிச்சுட்டு 2வது படம் பண்ணிக்கலாம். அதை எப்படிடா இவ்வளவு நாள் நீ கூட இருந்துட்டு உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா பண்ணுவேன், ஆரம்பிச்சிடலாம், பண்ணிடலான்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஆரம்பிக்கும் போது சாங்கில் ஆரம்பிச்சாங்க, அந்த மேகமாய் வந்து போகிறேன் அந்த சாங்கில் ஆரம்பிச்சாங்க. இப்போ உடனே அவர் என்ன சொன்னாரு, நீ என்னைக்கு போகணும், நாளைக்கு போகணும், அப்போ சாங்கில் வந்து முத நாள் கமிட் ஆயிரு, நீ ஃபர்ஸ்ட் டே இங்கே இருந்துரு, நீ கள்ளழகருக்கு போயிரு, அப்புறம் சீன் எடுக்க 3-4 நாள் சாங் போகும், 4 நாள் கழிச்சு அங்கே சொல்லிட்டு ஒரு நாள் சீன் எடுக்கும் போது வா, அப்புறம் மறுபடியும் நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி 2 படம் மிஸ் ஆகாம பண்ண, 2மே பெரிய பேர் கிடைச்சது. ஓகே, பயங்கரமான பிஸியான ஸ்கெடியூல்ல வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? அண்ட் அந்த டைம்ல எல்லாம் வந்து போகும்போது என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். பட் திங்கிங் த ஏஜ் கிரைட்டீரியா சார், அந்த ஏஜ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஓட்டம் அதே ஸ்பீடோட இப்ப இருக்குதா? இருக்கு. நடிகன் எல்லாருக்குமே இருக்கும், நடிகனுக்கு மட்டும் வயசு இதே கிடையவே கிடையாது. நீங்க எப்ப வேணாலும், நீங்க அதை தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கும்போது கூட நடிகை வந்து காலாட்டிக்கிட்டே இருக்கணுமா, கால் நின்றுச்சுன்னா தூக்குடா அப்படின்றாங்களாம், சங்கபோது பெரிய தூவு அப்படின்றாங்களாம். அதே மாதிரி ஒரு நாடக நடிகராக இருக்கட்டும், பழையங்கால அப்பெல்லாம் வந்து தேனாம்பட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது எப்போ குடம் பார்க்க, இப்போ ஏவிஎம்ல ஷூட்டிங் இப்போ ஒரு 10 பேர் கேட்குறாங்க, டப்புன்னு எந்திரிச்சிருவாங்க, 2 மணி 3 மணி, அதை காதில் விழுந்தா போதுமா ஷூட்டிங்னு டப்பாக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அந்த உணர்வு, ஏன்னா நம்ம அந்த காலத்துல வந்ததுனால, நம்மளாம் பிலிம் இருக்கும் போதே வந்துட்டோம், அதனால அந்த உணர்வு இருக்கு. இப்போ வந்து நீங்க எத்தனை டேக் எடுத்தாலும் 15 டேக், அதை பத்தி பிரச்சனை, டிஜிட்டல் அப்படின்னு. அப்ப 1 மோர் போகும்போது அப்படியே பக்கத்துல பாப்பாங்க, என்னையா வீட்டுல சாப்பிட்டு வரலையா, பிலிம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப எவ்வளவு டெடிகேஷன் இருக்கணும். அப்ப நம்ம அதுல வந்துட்டோம், அதனால அந்த நம்ம டைமிங் இது எல்லாத்தையுமே அப்படியே இருக்கு. ஒரு சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சார், ஆரம்ப காலகட்டம் ஆகட்டும் இல்ல நடுவுல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற டைம்ல உங்களை பின்னாடி இருந்து சைலண்டா புஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண யாராவது ஒரு ஆர்டிஸ்டோ டைரக்டரோ இருக்காங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு கமல் சார். நிறைய இடத்துல நான் நொந்து போனப்பெல்லாம் வந்து ஒரு தடவையும் எனக்கு புஷ் பண்ணது கமல் சார். ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டோம், முதலாக போஸ்டர்ல போட்டு ஈக்குவலா ரமேஷ் கண்ணா இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் வரும்போது அதுல 3 பேர் தலை மட்டும் தான் இருக்கும், 4 பேர் தலை மட்டும் போஸ்டரே. கமல் சார், பசுபதி அண்ணன், நம்ம இவர் ரமேஷ் அரவிந்த், நான் 4 பேர் தான் அந்த பஞ்சதந்திர மாதிரி 4 பேர் தான் ஃபுல் த்ரோட் கேரக்டர். அது மட்டும் இல்லாம ஹேராமலையும் பெரிய கேரக்டர். அப்பவே வெரி பிகினிங்லயே வந்து நீங்க சொன்ன மாதிரி, இப்ப இந்த படத்தை நடிக்கும் போது இன்னொரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமே, போகலையே அப்படின்னு கவலை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஹேராம் நடிக்கும் போது வந்து இன்னொரு படத்துக்கு போகணும். சந்தன பாரி சார் வந்து மத்தியானம் 1 மணிக்கு, இப்ப ஆஃப் டே தான்டா ஷூட்டிங்கு, நீ மத்தியானத்துக்கு மேல அங்க போயிடலாம், அவங்க டேட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு காலில் வந்துட்டேன். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரேக்கோட முடிய வேண்டியது. அந்த சீன் எக்ஸ்டன் ஆனே கமல் சார் வந்து பிரேக் விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டுருவோம். பிரேக் விட்டார். பிரேக் விட்டா இந்த பக்கம் நானுக்கு திரு முழிக்கிறேன், அந்த பக்கம் சந்தன பாரி இருக்காரு அப்படிங்கிறேன். போன பிள்ளைங்க சொல்லுங்க அவர்கிட்ட போய் அப்படிங்கிறார். இது அவர் அங்கிருந்து பாத்துட்டாரு கமல் சார். என்ன இல்ல சார், நான் வேற ஒரு படம் டேட்டு சார், மத்தியானம் 1 மணிக்கு முடிஞ்சிடும், நீ அப்புறம் அங்க போய்க்க அப்படின்னு அங்கிருந்து கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாரு. இப்ப சொல்ல மாட்டேங்கிறாரு சார். உடனே அவர் என்ன பண்ண, நாளைக்கு எங்க ஷூட்டிங், நாளைக்கு இங்கதான், நாளை கழிச்சு இங்கதான்.
சரி இந்த பேலன்ஸை வந்து நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் இல்ல அப்புறம் எடுத்துக்கலாம், நீங்க போயிட்டு Wow. வாங்க அப்படின்ட்டாரு. ஓகே, அது என்ன படம் சார்? இன்னொரு படம் ஹேராம், அது ஹேராம்? வந்து இளையவன் சொல்லி இளையராஜ் சார் மியூசிக். ஓகே நம்ம சத்யன் அத ஃபர்ஸ்ட் படம், அவர்தான் Okay. ஹீரோ ஓகே. சத்யன். வாவ், ரொம்ப சூப்பரான அமேசிங்கான பாண்டா இருக்குது உங்களுக்கும் கமல் சாருக்கும். பட் ஆமா. ஸ்டில் சார், நிறைய படங்கள்ல நீங்க அவரோட ஒர்க் பண்ணியிருந்தா கூட விக்ரம்ல வந்து அந்த போஸ்டர்லயும் சரி, அந்த படத்துல நம்ம ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. ஆ. ஏன்னா கோவிட்ல தான் அதை ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல ஏவிஎம்ல தான் வந்து அந்த இதெல்லாம் ஷூட் பண்ணது. நம்ம ஃபர்ஸ்ட் Yeah, yeah. இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் ஷூட் பண்ணாருல்ல, அப்போ ஷூட் பண்ணாங்க. கோவிட்ல 2 கேரவன் இருக்கும், ஒன்றுல டைரக்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்க, இன்னொன்றுல கமல் சார். அந்த ஷூட் பண்ணும்போது ஏவிஎம்ல யாருமே உள்ள அளவு இல்லை, ஏன்னா கோவிட் டைம் அது. நான் மட்டும் எப்போ வேணாலும் பார்ப்பேன் சாரை, எங்க இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். எனக்கு மட்டும் அந்த இது கிடையாது. அப்படின்னா அப்படி யதார்த்தமா பழகிட்டேன் நான். அப்போ அங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. வெறும் ட்ரெய்லர் தான் ஷூட் பண்றாங்க, ப்ரொமோஷன் மட்டும் தான், அப்புறம் தானே அப்படின்ட்டு அவரும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ஆனா சார் என்ன சொல்லுவாருன்னா, இவர் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இன்னொரு டைரக்டர், அவருடைய கதை, அது யாருக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அவர் சூஸ் பண்ணுவார். இருந்தாலும் வையாபுரி உங்க கதைக்கு தேவைப்பட்டா நீங்க அவரை பயன்படுத்திக்கலாம், இதை விட வேற என்ன வேணும் நமக்கு. அவரும் சார் கண்டிப்பா சொல்றேன் சார்ன்னு சொன்னாரு. காரைக்குடியில ஷூட்டிங் நடந்தது, அந்த டைம்லயும் போய் பார்த்தேன். அங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அப்பயும் போய் பார்த்தேன். என்ன அதுல கரெக்டா அவர் என்ன நினைக்கிறாரு, சார் கமல் சார் கூட உள்ள உடம்பு பண்ணிட்டீங்க, ஒரு சீன் 2 சீன் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்காது, நான் ஏதாவது பண்ண சார் உங்களுக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு அதுல அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக தான் நான் அதுல பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லியோல பண்ண வச்சார். ஓகே, லியோல சின்ன ரோல் தான் இருந்தாலும் மீம்ஸ்லயே நம்மளை போட்டு ஹீரோவாக்கிட்டாங்க, வில்லனாக்கி ஹீரோவாக்கி பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. ஓகே. அண்ட் நாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறது ரஜினி கமல் சாரோட ஒரு ட்ரெய்லர் வந்தது. ஆமா, அந்த படத்துல நாங்க உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? உங்களை விட நான், என் பொண்டாட்டி, என் பையன், என் பொண்ணு, இது மட்டும் இல்லாம கமல் சார் ரசிகர்கள், ரஜினி சார் ரசிகர்கள். ரஜினி சார் கூட இது வரைக்கும் ஒரு படம் கூட, அதாவது குசேலன் பண்ண காம்பினேஷன் கிடையாது, சேர்ந்து பண்ணது இல்ல. இவங்களாவே மத்தவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ராஜ்கமல், ரஜினி சார், கமல் சார், அப்ப நீங்க இருப்பீங்க விடுங்க அப்படின்னு இவங்கள இருயா சொல்லட்டுமியா, நீங்க வாட்டுக்கு எதையாவது சொல்லி விட்டு போயிட்டீங்கன்னா, நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை யாரும் சொல்ல சொன்னா வேணாயா அவரு அப்படின்ட்டாங்கன்னா, அதனால இல்ல அந்த பயத்துல இப்ப இருந்தா சந்தோஷம், நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் நானும் சந்தோஷப்படுறேன், நானும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிஜமா ஒருவேளை அப்படி அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சார் இப்ப சின்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், குட் ஆர் பேட், நாங்க வந்து ஒரு சில क्वेश्चंस கேட்போம், சும்மா ஃபன்னியா. அதுல நீங்க விடுறதே இல்ல, எங்க போனாலும் போட தீக்காமீங்கடா, டிராபிக் போலீஸ் மாதிரி நிப்பாட்டி கையை. குட்னா குட்னு காமிக்கலாம், பேட்னா பேட்னு காமிக்கலாம் சார். ஆரம்பிச்சிருவோமா சார்? குக்கிங்ல நீங்க குட்டா பேடா சார்? பேடா சார், இது வரைக்கும் சமைக்க ட்ரை பண்ணதே இல்லையா நீங்க? இல்ல பண்ணிருக்கேன், நான் சமைச்சா பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அதனால கிச்சனுக்குள்ள போனாலும் சண்டை வந்துடும், அதனால போறது இல்ல. நான் எத்தனை தடவை பேச்சரா இருக்கும்போது எவ்வளவு சமைச்சிருப்பேன், அப்ப எனக்கு சமைக்க தெரியாதா என்ன? அவங்க சமைச்சு போட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல, அப்ப இப்ப போகும்போது சரின்னு சொல்லணும்ல, கிச்சனுக்குள்ளேயே விடுறது இல்ல, வேணா நீங்க எதையாவது கொட்டி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி. பட் எப்பவாவது உங்க ஒய்ஃப்க்கு பிடிச்ச ஒரு டிஷ் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சமைச்சு திட்டு வாங்கி அப்படி இல்ல ஏதாவது நடந்திருக்கா சார்? உள்ளேயே விடுறது இல்லைங்கிறேன். அப்புறம் சமைக்க அடுப்பு பத்த வைக்காதானா சட்டியை தூக்கி வைக்க முடியும், எண்ணெயை ஊத்த முடியும், தாளிக்க முடியும், அதுக்கு முன்னாடி எண்ணெயை தாளிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. ஓகே சார், ஒரு சிங்கரா நீங்க குட் ஆர் பேட் சார்? பேட். எல்லாத்துக்குமே பேடு காமிச்சா எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆண்டவன் ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பான், எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது, அது சில பேருக்கு தான் கிடைக்கும். இப்ப ஜிவி பிரகாஷ் இருக்கார், நல்லா பாடுவார், நல்லா மியூசிக் பண்ணுவார், நல்லா நடிப்பார், அந்த மாதிரி சில பேருக்கு தான் அது அமையும். நமக்கு வந்து கேள்வி ஞானம் உண்டு, கேட்கத்தான் முடியுமே, ரசிச்சுக்கலாமே தவிர பாடணும்னு ஆசைப்படக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த பாத்ரூம்ல எல்லாம் ஒரு சில பேர் நல்லா பாடுவாங்க சார், வெளியில பாத்ரூம்ல கூட பாடி பழக்கம் இல்ல. ஓகே, இந்த டிரைவிங்ல நீங்க குட்டா பேடா சார்? டிரைவிங் ஸ்கில்ஸ் வெரி குட். கார் அந்த மாதிரி லாங் டிரைவ்லாம் ஓட்டிட்டு போவீங்களா சார் தனியா எங்காவது? தமிழ்நாடு பூரா நான் செல்ஃப் டிரைவ் தான். நான் மட்டும் இல்லை, நான் ஏன்னா முதல்ல இருந்தே அந்த பழக்கம் எனக்கு. நம்ம கார் வாங்கணும்னா டிரைவர் வைக்க கூடாது, அதாவது கொஞ்ச நாள் வச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் டிரைவர் வேண்டாம். என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டிரைவர், ஒய்ஃபு நம்ம போவோம், ஃபேமிலியோட போகும்போது நம்ம ஏதாவது பர்சனலாக பேசுவோம், அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான், இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்காக இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நான் மட்டும்தான் சிங்கிள் டிரைவ் தான், எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். அதே மாதிரி அந்த ஃபாஸ்ட் டிரைவ் எல்லாம் கிடையாது. அதுதான் பசங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கூட இப்ப என்கிட்ட கொடுத்த நேரம் வந்து திருச்சிக்கு 3 மணி நேரத்துல போயிருப்பேன்.
3 மணி நேரத்துல போவோம்டா, அது முக்கியம் இல்ல, ம். பத்திரமா பாதுகாப்பா போகணும், அதான் முக்கியம். ஆ, நான் 5 மணி நேரம் போவேன், 3 மணி நேரத்துல போவேன்பா. okay. 80, 90, அதிகபட்சம் 100, அதுக்கு மேல நான் போனதே இல்லை. சூப்பர் சார். சூப்பர் சார், பயங்கர சேஃப்டியான ஒரு டிரைவரா இருந்திருப்பீங்க போல ஆமா. ஃபேமிலிக்கு. ஆமா, ஓகே, இந்த புது ரூட்ல எல்லாம் போகும்போது கூகுள் மேப் பார்த்து வண்டி ஓட்டுறதுல குட் ஆர் பேட்? அதுக்காக ஒரு ஆளை கூட்டு. அப்ப அதுல பேட். ஏன்னா எதுக்காகனா, நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல, செல்ல வந்து இந்த வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்ப தெரியும், ம். ஏதாவது வாட்ஸ்அப் அனுப்புனா பார்க்க தெரியும், ஆ. ஃபேஸ்புக்கு, அந்த இன்னொன்னு இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம், ஆ. அப்புறம் அந்த யூடியூப். யூடியூப், ம். கூகுள், ஆ. அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. பட் இந்த அதனால போன்ல கூட வந்து யாரையாவது ஒருத்தரை கூட்டு போயிருவேன். ம். ஒண்ணு என்னோட அசிஸ்டன்ட், அவன் மேப் போட்டுப்பான், சார் லெஃப்ட் ரைட், என்னடா இங்க கூட முடிச்சு அந்த நுப்பாட்ட சார், இங்கதான் சார் காமிக்குது, ஆ. இதுக்கு தாண்டா சொன்னேன் அதை போடாதீங்கன்னு. டிக்கெட் நான் போகும்போது எனக்கு பசங்களுக்கு எனக்கும் சண்டையே வரும். ஓகே. மேப்பை போட்டு அவன் போட்டு வருவாங்க, இப்படி லெஃப்ட் ரைட்டும்பான். நான் வந்து இவனுக்குள்ள கேட்டுக்கலாமா, அப்பா கையில இருக்க அட்ரஸ் ஏன் ரோட்ல நுப்பாட்டி கேட்டு அப்படிம்பா. இப்படியே போனா கடைசி நான் சொல்லலையா, அப்படின்னா, உன் கூட வரும்போது மட்டும்தான் இப்படி அமையுது அப்படிம்பா அவன். பட் இந்த போன்ல வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வைப்பாங்களா சார், அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? அது ஞாபகம் வச்சுக்கிறதுல குட்டா பேடா இல்ல மறந்துடுவீங்களா? அது பாஸ்வேர்டு பேட்டர்னு இதெல்லாம் பேடு தானா? ஒரே ஒரு இதுதான், ஆ. அந்த மாதிரி ஏதாவது சார். ரைட்டு போன யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க சார். அப்படி யாரும் எடுக்க முடியாது. அப்படி போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து விலை உயர்ந்த போன்லாம் வச்சுக்கிறது இல்லை. அந்த இதுல போனப்ப கொடுத்தது ம். அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு போன் மாத்தினா பெரிய விஷயம். ஓகே. நம்பர் மாத்த மாட்டேன், போன் மட்டும். போன் மாத்தினா பெரிய விஷயம். அது கூட இது வரைக்கும் விழுந்ததும் கிடையாது, உடைஞ்சதும் கிடையாது, கிராஷ் ஆனதும் கிடையாது, ம். மழையிலயோ தண்ணியிலயோ எதுலயும் போட்டதும் கிடையாது, நம்பரையும் மாத்தல, செல்லையும் மாத்தல, பொண்டாட்டியும் மாத்தல. அப்படி போடு சார், வேற லெவல் பண்றீங்க. ஓகே, இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுல நீங்க குட் ஆர் பேட்? குட் தான். Good தான். வருமா கோவம்? இல்ல அவ்வளவு பெருசா எல்லாம் வராது. ம். யாருக்கிட்டையும் பொது இது வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசா யாரையும் ஒரு ம். புண்படுத்துறதோ, ம். டென்ஷன் ஆகுறதோ அந்த மாதிரி பரவாயில்ல அப்படி போயிடுறது. இல்ல அவங்க கோவப்பட்டாங்கன்னா நான் வெளியே போயிடுறது. ஓகே. இப்ப ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சார் அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அது நமக்கு பிடிக்காம போகும், அப்போ ஏதாவது ஒரு ஃபேக் ஸ்மைல் அங்க சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அங்க சிரிச்சிருவீங்களா இல்ல சிரிக்காம அப்படியே மேனேஜ் பண்ணிப்பீங்களா? அதுல குட்டா பேடா அந்த போலியான சிரிப்பு சிரிக்கிறதுல? போலியான சிரிக்க மாட்டேன், ம். சிரிக்க மாட்டேன். இவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் கூட பாரு, மூஞ்சியை பாரு, எந்த ரியாக்ஷனாவது இருக்கா, அப்படித்தான் சொல்லுவாங்க தவிர என்னைய வீட்டுல. ஓகே. Okay. வெளியும் கூட போய் நான் ம். அதுக்காக பொய்யாலாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ஊரே கேட்கற அளவுக்கு சிரிச்சிருவேன். ஓகே. அந்த சிரிப்பு உலகத்துல எவனும் அடக்க முடியாது, அப்படி சிரிச்சிருவேன். ஓகே. வரலைன்னாக்கா அதுக்காக வேண்டி மத்தவன் சிரிச்சிட்டு இருந்தா கூட எனக்கு வரலன்னு நான் இப்படித்தான் இருப்பேன். அப்படியே தான் இருப்பீங்க. ஆமா, சூப்பர் சார். சோ இதோட குட் ஆர் பேட் செக்மெண்ட் முடியுது. ரொம்ப அழகா யதார்த்தமா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இப்போ அப்கமிங்கா வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா சார் தியோர் கூட்டத்துக்கு அப்புறம்? நிறைய படங்கள் இருக்கு. படங்கள் அப்படின்னா நம்ம சூர்யா சாருடைய ஆர்ஜே பாலாஜி கருப்பு. கருப்பு வாவ். சின்ன ரோல் தான், ம். அதுக்காக வேண்டி ரொம்ப எதிர்பார்த்து கருப்பு அப்படின்னு பயங்கரமா இருப்பான் பட் போட்டிருக்கேன். இருந்தாலும் சார் பெரிய பருப்பு மாதிரிலாம் பேச மாட்டேன். அதுல வந்து சின்ன ஒரு என்னன்னா அந்த படத்துல இருக்கணுங்கிறதுக்காக டைரக்டர் ஆசைப்பட்டு, ஓகே. சார் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் சார் உங்களை, இந்த படத்துல இது பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா பெருசா பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ம். அவரோட அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய ம். இந்த வெப் சீரிஸ் ஒன்று, ஓகே. கௌதம் கார்த்திக்கும் ஆமா சார். ஆமா. மாதவன் சாரும் கௌதம் ம். கார்த்திக், அதுல ஒரு ஆமா. நல்ல பெரிய ரோல். வாவ். வாவ். ஆமா, பெரிய ரோல். ம். இப்ப நம்ம பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், ஆ. வெரி குட் கேரக்டர். ஓகே. ம். ஆமா, சாரு கேஸ் டைரக்டர், ஆ. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சினிமால நம்ம ஏங்குவோம் இல்லையா, ஆ. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இதுல கிடைக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு. வாவ், வாவ். அப்புறம் நிறைய இந்த மாதிரி வெப் சீரிஸ் ஒரு 2-3 நல்ல நல்ல கேரக்டர் ம். அதை பண்ணிட்டு இருக்கேன். வாவ். படங்களும் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ம். ராஜ்கமல் வந்து எங்க வீடு நம்ம ம். வீடு, ஆமா. அதனால அங்கேயும் அந்த படம் சிவகார்த்தியன் சார் படம், இந்த ஓகே. தாய் கிழவி டைரக்டர், ம். அந்த படமும் இன்னும் டேட் வரல, ஆனா பண்றேன். சூப்பர் சார். சூப்பர் சார். சார். அண்ட் இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் உங்களோட அப்கமிங் கேட்கும் போது எப்படா உங்களை தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸோட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். தீயோர் கூட்டம் படம் மாதிரியே உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கூட்டம் கூட்டமா வந்து பாக்கணுங்கிறீங்க. நிச்சயமா நிச்சயமா நிறைய நிறைய விருதுகள் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, Thank you, வணக்கம். sir.